Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 46:1 சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பெனிஃபிஷியல் கம்பேனியன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. அப்படின்னா நமக்கு உதவி செய்கிறவர் பெனிஃபிஷியலா, அதாவது தகுதி உள்ளவராய் இருக்க வேண்டும். நம்ம யாரிடத்துலயும் போய் உதவி கேட்க முடியாது. ஒரு பண உதவி வேண்டுமானால் பணத்திலே வல்லவர்களா இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும், உதவி கேட்க முடியும். ஒரு வேலை வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு மேல் அதிகாரியா இருந்தாதான் அவரிடத்துல இருந்து போய் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வேலை கேட்க முடியும். எந்த உதவியோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு டவுட் கிளியர் பண்ணணும்னா அந்த படிப்பினுடைய சம்பந்தப்பட்டவர்கள் தெரியினவர்களா இருந்தாதான் அந்த டவுட்டை என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது போலதான் ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்கிறவர்கள் திறமிக்கிறவர்களாகவும் தெளிவானவர்களாகவும் நம்மை நடத்த தெரிகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை நடத்துகிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் வச்சிருக்கிறான். ஏன்னா அவர் தான் என்னை நேர்த்தியா நடத்துவாரு. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கோலும் என் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக சங்கீதங்களை எழுதினவர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னா, உன்னதமானவரின் உரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லி சங்கீதம் 91 சொல்லுது. அப்படி அநேக சங்கீதக்காரர்கள் எழுதும் பொழுது ஒவ்வொருத்தரும் கர்த்தரை சார்ந்து எழுதுகிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தை எழுதும் பொழுது, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உதவி செய்தார், நாங்கள் தேவைப்படுகிற நேரத்திலே கர்த்தர் இறங்கி வந்தார், நாங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அனுகூலமானவர் என்று சொல்லி. பெனிஃபிஷியல் அப்படின்னா தகுதி உடையவர். எல்லா பெனிஃபிட்டும் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட எது உதவி கேட்டாலும் அவர் தரக்கூடியவராய் இருக்கிறார். அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்துல அடைக்கலமும் பலனுமா இருக்கிற தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை தனிமையா விட மாட்டேன். நீங்க தனிமையா போறது வேற, அவர் உங்களை விடாம இருப்பது வேற. என் அன்பான தேவ பிள்ளைகள், அப்படின்னா அவர் உங்களை பிடிச்சிட்டாருன்னா இனிமே விடவே மாட்டார். உங்களை கைப்பிடிச்சிட்டாரு, அவர் உங்களை விடுவதில்லை. இனி ஆசீர்வாதத்தையும் ஏற்ற காலத்துல உதவியும் உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்துல உதவியும் தேவனுடைய சமாதானம் அன்பு பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அடைக்கல பலனும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையுமா இருக்கிற தேவன், அருமையான பிள்ளைகளை நீர் ஆண்டவரே சகாயம் பண்ணி ஆசீர்வாதமா நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில் தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. Hello, praise the Lord. Daily blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.